வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு நம்ம இங்க என்ன பண்ண வந்திருக்கோம்? சந்தான திருமங்கலம் அப்படின்ற ஒரு விசேஷமான கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம பண்ண போற பூஜை என்ன, இதனுடைய சிறப்பாக இங்கே பூஜிக்கப்பட்ட எதை நம்ம பக்தி வாசலுக்கு தரப்போறோம், அதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். சார், அது என்ன சந்தான திருமங்கலம்? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? சந்தான திருமங்கலம், சந்தானம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம். இந்த தலத்தினுடைய புராதன பெயர் வந்து சந்தான திருமங்கலம். பல காலத்துக்கு முன்னால, பல யுகங்களுக்கு முன்னால இது சந்தான திருமங்கலம் தான் கூறப்பட்டிருக்கு. ஆனா இப்போ எல்லாருக்கும் இது என்ன கோயில் அப்படின்றது சொன்னா உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த கோயிலுடைய பெயர் என்ன அப்படின்னா, இப்போ முகப்பேர். உடனே எல்லாரும் சொல்றீங்க முகப்பேர்னா தெரியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? முகப்பேருனுடைய தலத்தினுடைய பேரு முதல்ல சந்தான திருமங்கலம், அதுக்கப்புறம் அது மகப்பேரு மங்கலம்னு மாறி அதுதான் இப்போ காலகட்டத்துல முகப்பேரா மாறி இருக்கு. சார், இன்னைக்கு குமுதம் பக்தி சார்பா நம்ம என்ன சிறப்பான பூஜை இன்னைக்கு செய்ய வந்திருக்கோம் சார்? குமுதம் பக்தியுடைய வாசகர்கள், நேயர்கள், அவங்களுடைய குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்றத எப்போதுமே குமுதம் குடும்பத்தினுடைய தலைவர் திரு வரதராசன் சார் அவர்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பார். அவங்க எல்லாருமே நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க நினைப்பாரு. அதற்காகவே இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள், இந்த மாதிரியான விசேஷ இது எல்லாமே பண்ண சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயத்துல இப்போ நம்ம பண்ண வந்திருக்கிறது பெருமாள் திருப்பாத பூஜை. எதுக்காக இந்த பெருமாள் திருப்பாத பூஜைனாக்கா, பெருமாள் புரட்டாசி வரும்போது பெருமாளுடைய பாதத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் வந்தா ரொம்ப விசேஷம் எல்லாமே தெரியும். ஆனா பெருமாளுடைய திருப்பாதத்தை புரட்டாசி மாதத்தில் வச்சு பூஜை பண்றது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். குமுதம் பக்தி வந்து நாங்க தொடர்ந்து வாங்கி படிச்சுட்டு இருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க அதுல போட்டிருந்த அந்த விநாயகர் பிள்ளையார் காசு வந்து நாங்க வாங்கி பிள்ளையார் சேர்த்திக்காக பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குது. தொடர்ந்து நீங்களும் நிறைய பேர் வாங்க. லட்சுமி கடாட்சியம் தரும் பெருமாள் பாதம். பெருமாள் பாதத்துக்கும் லட்சுமி கடாட்சியத்துக்கும் என்ன சம்பந்தம்? பெருமாளோட திருமார்புல மகாலட்சுமி வசிக்கிறான்னு சொல்லப்படுது. அதே சமயம் எல்லா சிற்பங்கள், எல்லா சிலைகள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் பெருமாளோட திருப்பாதத்துக்கு பக்கத்தில் தான் மகாலட்சுமி உட்கார்ந்துருப்பா. ஏன்னா பெருமாளோட திருப்பாதத்தில் தான் சங்கநிதி, பத்மநிதி உட்பட்ட எல்லா செல்வங்களுமே நிறைஞ்சிருக்கான். அதாவது மகாலட்சுமியே திருப்பாதத்தில் தான் இருக்கிறா அப்படிங்கிறது ஐதீகம். பெருமாளோட திருப்பாதத்தை நிஜ பாத தரிசனம்னு சொல்லுவாங்க. அந்த பாதத்தை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், மகாலட்சுமியோட கடாட்சம் வந்துடும். ஏன்னா பெருமாளோட பாதத்தை சதாசர்வ காலமும் பிடிச்சிட்டு அங்கேருந்து நீங்காமல் இருக்கிறவ மகாலட்சுமி. அதனால் பெருமாளோட பாதம் நம்ம வீட்டில் இருந்தாலே போதும், அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் தானாகவே வந்து சேர்ந்துடும். இந்த பெருமாள் பாதத்தை எப்படி பூஜை பண்ணணும்? குமுதம் பக்தி ஸ்பெஷலோட இணைப்பாக தரப்பட்டிருக்கிற பெருமாள் பாதத்தை எப்படி வேணாலும் பூஜை பண்ணலாம், என்ன வேணாலும் பூஜை பண்ணலாம். அதே சமயம் புரட்டாசி மாதத்தில் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. இதை எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், எல்லாமே விளக்கமாக உங்களுக்கு குமுதம் பக்தி ஸ்பெஷல் இதழிலேயே விளக்கமாகவும் விரிவாகவும் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பண்ண முடியும். இந்த பெருமாள் பாதத்தை முகப்பேரு சந்தான சீனிவாச பெருமாள் கோயிலில் சிறப்பாக செய்கிறதுக்கு எதுவும் தனி காரணம் இருக்கா? இந்த முகப்பேரு தளத்தில் இருக்கிற ஒரு சந்தான சீனிவாச பெருமாளாக இருந்தாலும் திருப்பதி பெருமாளுக்கு நிகரானவராக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் கூட இங்கே திருப்பதி மாதிரியே நிஜபாத தரிசனம் நடக்குது. இந்த நிஜபாத தரிசனம்ன்றது பெருமாளுடைய பாதத்தை நேரடியாக தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடியது. அந்த இடத்துல பெருமாளுடைய பாதத்தை வச்சு பூஜை பண்ணுறது தான் நல்லா இருக்கும். அதனால தான் இங்கே பூஜை நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கே உகந்த புதன்கிழமையில் ஏகாதசி திதியில் இந்த பூஜை நடத்தப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் செல்வ சுரூபினியா தாயார் வீற்றிருக்க, மறுபக்கம் திருமலையில் உள்ளது போலவே கம்பீரமாக காட்சியளிக்கிறார் சந்தான சீனிவாச பெருமாள். இந்த பெருமாள் பாதம் முதல்ல சந்தானலட்சுமி தாயாரோட சன்னதியில் பூஜிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா மூலவரான சந்தான சீனிவாச பெருமாள் திருவடியில் வச்சு எடுத்துன்னு வரப்பட்டு, அப்புறம் உற்சவரான சந்தான கோபாலன் திருவடியில் வச்சு பூஜை பண்ணப்பட்டது. அதுவும் எப்படின்னா ஒரு காசும் அவருடைய திருவடியை தொடர மாதிரி அர்ச்சனை மாதிரியே செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டது. லட்சுமி கடாட்சியம் தரும் பெருமாள் பாதம் 25/9/2025 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷல் புத்தகத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். 11/9/2025 தேதி அன்றே கடைகளில் கிடைக்கும். இப்பவே சொல்லி வச்சிடுங்க.